ஒரு ஜென்ரலாக நம்ம ஒரு 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 சக மனுஷனா விஜய் கிட்ட சில கேள்விகள் கேட்கலாம். இந்த விஷயத்த சங்கீதா பண்ணியிருந்தா விஜய் அவர்களுக்கு எப்படி இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து எல்லார் மனசுலையுமே எழுது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா சங்கீதா அவர்கள் ரொம்ப தெளிவாக குறிப்பிட்டிருந்தாங்க. அந்த நடிகையோட ஒரு ஃபோட்டோ போடுறது, அந்த நடிகை கூட ஒரு வெளிநாடு போகிறது வந்து என்னுடைய குழந்தைகளுக்கு அவமானமாக இருக்குது, எனக்கு அவமானமாக இருக்குன்னு போட்டிருந்தாங்க. இன்னைக்கு சங்கீதா மேலே கோவத்தில் பண்ணார், இல்லை ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ணார், அரசியலுக்காக பண்ணார் அப்படிங்கிறலாம் கூட ஒரு பக்கம் அவங்க ஸ்ட்ராட்டஜின்னு சொன்னாலுமே, இது தனிப்பட்ட வாழ்க்கை யாரும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்ன விஜய், அப்படின்னு சொல்லக்கூடிய தாவேக்காவுமே இந்த விஷயத்த அவங்க பிள்ளைங்க பார்க்க மாட்டாங்களா? இன்னைக்கு அவங்க குழந்தைங்க அதை பார்க்க மாட்டாங்களா? அவங்க எப்படி இந்த 2 நாளை கடக்க முடியும்? சரி, ஓகே, ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணட்டும், சரி ஓகே, ஒரு அரசியலுக்காக பண்ணட்டும். ஆனால் இந்த அரசியல் இதெல்லாம் தாண்டி ஒரு 2 நாள் கழிச்சு வச்சு அறிக்கை விடுறாருன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி நான் இதுக்காக தான் பண்ணேன்ப்பா, மற்றபடி பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டாலும், இல்லை சங்கீதா வந்துட்டு திரும்ப வந்து அவங்கள்ட்ட சேர்ந்துட்டு காம்ப்ரமைஸ் ஆகிட்டோம், நாங்கள் வந்து சரியாயிட்டோம், பிரச்சனை கிடையாது அப்படின்னு அவங்க 2 பேரும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டாலோ அன்னைக்கு அந்த பிரச்சனை முடிஞ்சிடும், ஓகே தான். பட் இந்த 2 நாள் வந்து இவருக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவங்க, இவரை தான் வந்து கடவுள் நினச்சி நம்பி வாழ்ந்துட்டு இருக்கவங்களுடைய நிலைமை என்ன? இப்போ அவங்க 2 நாள் எப்படி யோசிச்சிருந்துருப்பாங்க? என்னடா அது, நம்ம இன்ஸ்பைர்டாக ஒருத்தர் நினைக்கிறோம், ஒருத்தரை ஃபாலோ பண்ணுறோம், கிட்டத்தட்ட இவ்வளோ கோடி ரூபாய் செலவு பண்ணுறோம், நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட செயலாம் அவ்வளோ பேர் செலவு பண்ணியிருக்காங்க. இப்போ அவங்க ஊரை போய் ஓட்டு கேட்க போகும்போது ஒரு 10ல் ஒரு ஆள் டக்குன்னு வந்துட்டு என்னங்க இந்த மாதிரிலாம் விஜய் பண்ணிட்டு இருக்காருன்னு கேட்டால் எப்படி இருக்கும்? ஸோ இதையும் வந்து யோசிக்கிற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா இப்போ வந்து இவர் சொல்கிற மாதிரி வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கலாக பண்ணிட்டார் விஜய், இதெல்லாம் வந்துட்டு அரசியலில் பெருசாக ஈடுபடாது அப்படின்னா, இந்த விஷயத்தை இன்னைக்கு வந்து நிறையா நியூஸ் சேனல்ஸ் கையில் எடுத்து வேற மாதிரி ஒரு விஷயத்த வந்து உண்டாக்கிட்டு இருக்காங்கல்ல. இப்போ அவங்களுக்கு தீனி போட்ட மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? இப்போ நம்மளே வந்து பேசியிருந்தோம் ஒரு வாரத்துக்கு முன்னாடி, விஜய் மேலே பயங்கரமான வன்மத்தை கக்குறாங்கன்னு சொல்லிட்டு இன்னைக்கு தாவேக்கால டிவிக்கு அந்த விர்ச்சுவல் வாரியர்ஸே வந்து புதுசாக சேனல் பேர் போட்டு இஷ்டத்துக்கு போட்டு சேனல்ஸ் அடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்மளே போய் ஒரு தீனியை கொடுத்த மாதிரி ஆயிடுச்சு இல்லையா?